வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 10வது ஜாதகம். அதாவது 6/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள்லாம் பார்க்கலாம். நீங்க பிறந்த 26 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க. தேய்பிற சதுர்தசி திதியில நீங்க பிறக்கிறீங்க. சித்திர நட்சத்திர கன்னி ராசியிலயும் பிறக்கிறீங்க. பே.போர் ஆரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த சித்திர நட்சத்திர கன்னி ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கன்னிராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, மேசராசி சந்திராசிரமமா அமையும். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? சித்திர நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு செவ்வாய் தான் தசாபுத்திய முதல்ல நடத்துவாங்க. அதுக்கப்புறம் ராகு தசை 18 வருஷமும், இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. குரு தசை ஓடிட்டு இருக்குங்க. ஒரு 16 வருஷம். இந்த ராகு திசையும், இந்த குரு தசையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு கேதுவோட சாரத்துல போய் உட்கார்றாங்க அசுவினி நட்சத்திரத்துல. அப்பனா ராகு கேது தான் தோஷம் இருந்ததுன்னா, அவங்கெல்லாம் இந்த ஜாதகப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால, 1 மிதுன லக்னம், 2வது கடக லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம், அது மட்டும் இல்லாம சிம்ம லக்னம். இவங்க எல்லாமே இந்த 5 லக்னக்காரங்க முழுசா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். என்ன? ஒண்ணு திருமணம் ஆகாத சூழ்நிலை. திருமணமானாலும் கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியக்கூடிய சூழ்நிலை. இல்ல அப்படின்னா, ஆஸ்பத்திரி விரயத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் தன் வீட்டுல படுத்த படுக்கையாக்கக்கூடிய அமைப்பு. இல்லைன்னா ஊரு விட்டு, தேசம் விட்டு வெளிய போய் பொழைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் இந்த தேதியில, அதாவது 6/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகன் அனுபவிப்பான் அப்படிங்கிறது தான் கணக்கு. சரிங்களா? கொஞ்சம் கவனமா இருங்க. வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனைன்னு நீங்களே போய் விழுகக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்திரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நாடி முறைப்படி நமக்கு ஜாதக ரீதியா என்ன இருக்கு அப்படின்னா, பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. பிரம்மகத்தி தோஷம்னா எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஊருக்கு தான் உழைப்பீங்களே ஒழிஞ்சு வீட்டுக்கு உழைக்க மாட்டீங்க அப்படிங்கிற பேர் கிடைக்கும். வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படும். சில சமயம் அரசு சம்பந்தப்பட்டதுல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. விபத்து மூலியமா கை கால்ல உறுப்பிழப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு. சில சமயம் ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்ணுல இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனைய கொஞ்சம் குடுக்கும். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை குடுக்கும். சில சமயம் சில பேத்துனால படிச்சிருக்க முடியாது. படிப்பு பாதியிலேயே தடபடக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா ஸ்கூல் மாத்தி மாத்தி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் குடுத்துரும். நீங்களும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலையோ, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றதோ, டிரைவிங் சம்பந்தப்பட்டதோ, எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்டதோ, எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி விக்கிறது சம்பந்தப்பட்டதோ எல்லாமே லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புல போய் அமையலாம். சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க சரியான கோவக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரி, மாமனார், மாமியாரோட உங்கனால சேர்ந்து வாழ முடியிற சூழ்நிலை கிடையாது. உங்கள நீங்களே போட்டு வருத்திக்குவீங்க, வருத்தப்படுவீங்க, வேண்டாத மனக்குழப்பத்துல இருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருங்க. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனைகளையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு குடுக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்க. இப்ப கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டா? அப்படின்னு கேட்டா, வர சித்திரை வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தையும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு யோகத்தையும், சரிங்களா? விபத்து சில பேத்துக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஜோதிட ரீதியா மேலும் தகவல் தேவைப்பட்டா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். நம்ம ஜாமக்கோலுங்க, வாஸ்து பார்க்கறது, பிரசன்னம் பார்க்கறது, அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜாதக நோட்டு எழுதி குடுக்கறது, இது எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையானது ஏதோ ஒண்ணு இருந்தாலும், கீழ இருக்க இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்க அழையுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும். சில சமயம் ஃபோன் எடுக்க முடியலன்னா கூட, வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி விட்டீங்கன்னா கூட, நான் உங்களுக்கு உண்டான பதில குடுத்துருவேன். மேலும் வேற தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.